இதோ அருகாமையில் இருக்கக்கூடிய பிள்ளைமங்கலம் என்கிற ஊர்ல மணிமுத்து பாகவதன் ஒரு ராஜபாட் வள்ளி திருமணம் நாடகத்தில் வேலன் வேடன் விருத்தனாக நடிப்பார். பிள்ளைமங்கல மணிமுத்து பாகவதரை இமைக்காமல் ஒரு 20 நிமிடம் நிற்பார். இந்த காட்சியை காண்பதற்காக எங்கெங்கேயோ வெகு தூரங்களில் இருந்து மாட்டு வண்டி கட்டி கொண்டு வந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் உறங்குகிற குழந்தைகளை எழுப்பி, தோ 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 எழுந்திரு, ராஜபாட்டு வந்துட்டார், மணிமுத்து பாகவதர் வந்துட்டார், பாரு பாரு, கண்ணி மேய்க்க மாட்டார் என்று சொல்வார்களாம். வள்ளி திருமணம் என்பது ஒரு புராண கதை, கந்த புராணத்திலிருந்து வரக்கூடிய கதை. அதை தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகள் உள்ளிட்ட பல பேர் எழுதியிருக்கிறாங்க. MS குற்றாலம் பிள்ளை எழுதியிருக்கிறார், சங்கரலிங்க கவிராயர் எழுதியிருக்கிறார், தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகள் எழுதியிருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய பகுதியில் நடத்தக்கூடிய இந்த வள்ளி திருமணம் நாடகம் தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகள் எழுதியது. கல்யாண காட்சியோட நாடகம் முடிஞ்சாதான் ஊர்ல மழை பெய்யுங்கிறது நம்பிக்கை. அப்ப ஊர் பெரியவர்கள் என்ன செய்வாங்க, வள்ளியாக நடிக்கிற ஸ்திரீ பாட்டை பார்த்து, ஏமா அவனாலதான் உன்னை அடையாளம் கேட்க வைக்க முடியலையே, போனா போகுது, அடையாளத்தை கேட்டு விடுமான்னு சொல்லுவாங்க. அப்படி ஊர் பெரியவர்கள் தலையிட்டு சொன்ன பிறகு அந்த பெண் அப்படி தெனாவட்டா மேடையில் நின்றுட்டு, அப்படியானால் வேடுவரே, நீர் துரத்தி வந்த மானினுடைய அங்கு அடையாளங்களை சொல்லும் அப்படின்னு கேட்பார். அப்ப இந்த காயாத கானகத்தை நின்றுலாவுனர் காரிகையேன்னு பாடுற பாட்டு இருக்கு பாருங்க, அது ஸ்ருங்கார ரசம் துணிக்கிற பாட்டு. புதுக்கோட்டையை சேர்ந்த இளையராஜான்னு ஒரு பஃபூன், மிக புகழ்பெற்ற ஒரு கலைஞன். அவன் என்ன பண்ணா, வந்தான், தட்டை வச்சான், தேங்காயை உடைச்சு வச்சான், பாலித்தீன் கவருக்குள்ள இருக்கக்கூடிய கற்பூரத்தை கிழிச்சு தட்டில் வச்சான், திருநீற்றை அகலப்படுத்தி அதுல நடுவுல பத்திரமா வச்சான். வச்சுட்டு இப்போ இடுப்புல துண்டு கட்டியிருக்கான்ல, இதுல தீப்பெட்டியை செருகிருக்கான். தீப்பெட்டியை எடுக்கணும். இப்ப தீப்பெட்டியை தட்டி பார்த்தா தீப்பெட்டியை காணும். ஒப்பனை அறைக்குள்ளேயே வச்சுட்டு வந்துட்டான் போல இருக்கு. இப்ப நிமிந்து பார்த்தா முருகப்பெருமான, முருகன் நிக்கிறார். இளையராஜா கேட்டான், முருகா தீப்பெட்டி கொடு அப்படின்னு. முருகனுக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஆத்திச்சூடி இளம்பிரை அணிந்து மோனத்திருக்கும் முழுவெண் மேனியான், கருநிறம் கொண்டு கடல் மிசை கிடப்போன், மகமது நபிக்கு மறையருள் புரிந்தோன், இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் பலவகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே, அதனியல் ஒளியுறும் அறிவாம், அதனிலை கண்டார், அல்லலை அகற்றினார், அதன் அருள் வாழ்த்தி அமரவாழ்வு எய்துவோம் என்று தான் எழுதிய ஆத்திச்சூடியினுடைய கடவுள் வாழ்த்திலே அனைத்து மத கடவுளர்களுக்கும் இடமளித்த என்னுடைய ஞான ஆசிரியன் மகாகவி பாரதியை வணங்கி தொடங்குகிறேன். அருமை பெரியவர்களே, இந்த கம்பன் விழாவினுடைய தொடக்க நாள் விழாவிற்கு தொடக்க உரையாக ஒரு சிறுவனை, அதுவும் ஒரு நாடகக்காரனை, ஒரு கூத்துக்காரனை அருமை அண்ணன் பழனியப்பன் அவர்கள் ஏன் அழைத்தார்கள் என்று நான் நினைத்து பார்க்கிறேன். இயல், இசை, நாடகம் என்று இலக்கியத்திற்குள்ளே அத்தனையையும் புகுத்திய கம்பனை ஒரு வண்ணமயமாக, ஒரு கூத்துமயமாக தொடங்குவது இந்த விழாவிற்கு ஒரு மங்களகரமாக இருக்கும் என்று அவர் கருதிய காரணத்தினால் என்னை இங்கே அழைத்து இந்த தொடக்க உரையினை ஆற்றுமாறு பணித்திருக்கிறார்கள். அதற்காக என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நான் மிகச் சுருக்கமாக, எனக்கு பின்னால் நகைச்சுவை அரசு அவர்கள் பேச இருக்கிறார்கள். எனவே எனக்கு வழங்கப்பட்ட நேரத்திற்குள்ளே ஒரு நாடகக்காரனாக, ஒரு கூத்துக்காரனாக கம்பனை நான் எப்படி பார்க்கிறேன் என்கிற ஒரு சித்திரத்தை உங்கள் மனதிலே வரைந்து விட்டு போக வேண்டும், அல்லது காலிலே சரங்கை கட்டி ஆடிவிட்டு போக வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். 26 ஆண்டுகளுக்கு முன்பு காரைக்குடி கம்பன் கழகத்தில் கட்டுரை போட்டியில் முதல் பரிசு பெற்ற மாணவனாக அரங்கேறி இன்றைக்கு இந்த கம்பன் விழாவிலே, தொடக்க விழாவில் தொடக்க உரையாற்றுகிற ஒரு எளிய உரையாளனாக அரங்கேறுவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கம்பனை பற்றி, அதுவும் ஒரு நாடகக்காரனாக பேசுவதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்றால், நான் நாடகத்தை முறையாக கற்றவன். நடிப்பு, நாடக நெறியாளுகை, டைரக்ஷன், ஸ்கிரிப்ட் ரைட்டிங் என்று எனப்படுகிற நாடகம் எழுதுதல் ஆகியவற்றை முறையாக நான் படித்தவன். இதையெல்லாம் விட கூடுதல் தகுதி என்ன என்றால்,
தமிழகத்தினுடைய வடபகுதியிலே இருக்கக்கூடிய தெருக்கூத்து எனப்படக்கூடிய ஒரு கலை வடிவம். நம்ம பகுதியில் தவ திரு சங்கரதாஸ் சுவாமிகளுடைய இசை நாடகம் மாதிரி வட மாவட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய தெருக்கூத்துல ஒரு 3 மாதங்கள் கலைமாமணி கண்ணப்ப தம்பிரான் அவருடைய புதல்வர் கலைமாமணி சம்பந்த தம்பிரான் அவருடைய பாதம் பணிந்து தெருக்கூத்தை கற்றுக்கொண்டு 3 மாதங்களிலே அனுமன் தூது என்கிற ஒரு கூத்தினை முழுமையாக புரிசை மண்ணிலே ஆடிய ஒரு கூத்துக்காரன் என்கிற தகுதியோடும் நான் இந்த உரையினை உங்கள் மத்தியிலே வழங்க நினைக்கிறேன். அருமை பெரியவர்களே, இலக்கியம், நாடகம், திரைப்படம் இவை எல்லாமே ஒரு விதமான ஊடகம். இலக்கியமும் திரைப்படமும் அது படைப்பாளியினுடைய ஊடகம். அது கிரியேட்டர்ஸ் மீடியம் என்று சொல்லுவார்கள். ஒரு படைப்பாளி எப்படி நினைக்கிறானோ அப்படி அதை வடித்து விட முடியும். இலக்கியம் படைக்கக்கூடிய படைப்பாளி அவன் நினைத்தால் ஒரு பாத்திரத்தை எப்படி வேண்டுமானாலும் ஆட வைத்து விட முடியும். ஒரு திரைப்பட இயக்குனன் அவன் திருப்தி அடையும் வரை மீண்டும் 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 அந்த காட்சிகளை எடுக்க முடியும். ஆனால் ஒரு நாடகம் என்பது அது கிரியேட்டர்ஸ் மீடியம் இல்லை, அது ஆக்டர்ஸ் மீடியம். ஒரு நாடகம் என்பதை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நடிகனுடைய ஊடகம். நான் ஒரு நாடக இயக்குனனாக ஒரு பாத்திரத்தை எப்படி வடிவமைத்திருக்கிறேன், என்னவெல்லாம் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன், முகபாவங்களை எப்படி தர வேண்டும், உணர்ச்சியை எப்படி தர வேண்டும் என்றெல்லாம் சொல்லிக் கொடுத்தாலும் என்னுடைய நடிகன் மேடை ஏறிய பிறகு அங்கே இயக்குனர் இல்லாமல் போகிறான். நடிகன் என்ன தருகிறானோ அதுதான். எனவே அது ஒரு நடிகனுடைய ஊடகம். எனவேதான் படைப்பினுடைய பாதி பங்குதான் நாடகத்திலே இயக்குனருக்கு இருக்கிறது. மீதி பங்கு என்பது நடிகனிடம் போய் சேருகிறது. நாடகத்தில் தன்னுடைய பங்களிப்பை மிக உயிர்ப்போடு வைத்திருப்பவனே மிகச்சிறந்த நடிகனாகிறான். எழுதுபவன் எழுதிவிட்டான், இயக்குபவர் இயக்கிவிட்டார், நடிப்பை சொல்லிக் கொடுத்து விட்டார். ஆனால் மேடை ஏறுகிறவன் அதற்கு ஒரு புது மெருகை, உயிரை தருகிறான். உங்களுக்கு நம்முடைய பகுதியிலிருந்து எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டுமானால் வள்ளி திருமணம் நாடகத்தை சொல்லலாம். வள்ளி திருமணம் என்பது ஒரு புராண கதை, கந்த புராணத்திலிருந்து வரக்கூடிய கதை. அதை தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகள் உள்ளிட்ட பல பேர் எழுதியிருக்கிறாங்க. MS குற்றாலம் பிள்ளை எழுதியிருக்கிறார், சங்கரலிங்க கவிராயர் எழுதியிருக்கிறார், தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகள் எழுதியிருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய பகுதியில் நடத்தக்கூடிய இந்த வள்ளி திருமணம் நாடகம் தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகள் எழுதியது. கதை சங்கரதாஸ் சுவாமிகள் எழுதியது, பாடல்கள் சில சங்கரதாஸ் சுவாமிகள் எழுதியது. ஆனால் மேடை ஏறுகிற நடிகர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த சட்டகம், வள்ளியினுடைய தந்தை நம்பிராஜன் வள்ளியை அழைப்பார். வள்ளி திணைப்புணம் சென்று காத்துவா என்பார். வள்ளி புறப்படுவாள். ஆலோலம் சோ ஆலோலம் சோ என்று கவன்கல்லை சுழற்றியபடி அவள் திணைப்புணம் காப்பாள். வானலோகமாக போகிற நாரத மகாமுனிவர் இந்த ஆலோலம் சோ என்கிற குரலை கேட்பார். குரலே இவ்வளவு அழகாக இருக்கிறதே, இந்த குரலுக்கு சொந்தக்கார பெண் எவ்வளவு அழகாக இருக்க வேண்டும் என்று அந்த பெண்ணை பார்க்க வருவார். வந்து பார்த்தவுடன் முடிவு செய்வார், இவ்வளவு அழகான இந்த குரத்துக்கு ஏற்ற மணாளன் முருகப்பெருமான் தான் என்று முடிவு செய்வார். அவளோடு பேசுவார். பிறகு சபதமிட்டு கழுகுமலையிலே கழுகாசலத்திலே முருகப்பெருமானை சந்திப்பார். நீ காந்தர்வ மனம் புரிய வேண்டும் என்று வேண்டுவார். முருகன் வேடனாக வந்து காதலித்து பிறகு விருத்தனாக வந்து வள்ளியை மனம் முடிப்பார் என்பது கதை. இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் பெரியவர்களே, இது தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகள் வடித்து தந்த நாடகம் தான். ஆனால் மேடை ஏறுகிற நடிகர்கள் பாதிக்கு மேல தங்களுடையதாக எப்படி மாற்றுவார்கள் என்றால், நாரத மகாமுனிவர் வந்து வள்ளியை பார்த்து கேட்பார், உனக்கு ஏற்ற மணாளன் முருகன் தான், திருமணம் செய்து கொள்கிறாயா என்றால் வள்ளி மறுப்பாள். சுவாமி, தலையில என்ன எழுதியிருக்குன்னு தெரியாதே, எனக்கு எழுதப்பட்ட விதி என்ன என்று தெரியாதே, நீங்க ஏதேதோ சொல்றீங்களேன்னு கேட்பார். அம்மா, விதியின் மேல பழிய போடாத, விதி விதி என்பதெல்லாம் வீண் வார்த்தை அல்லவோ என்று நாரத மகாமுனிவர் கேட்பார். பெரியவர்களே, விதி பெரிதா மதி பெரிதா என்கிற ஒரு பெரிய விவாதம்
நாரதருக்கும் வள்ளிக்கும் நடக்கும். அப்போ கதைக்குள்ள ரொம்ப அழகான ஒரு சூட்சுமத்தை வைக்கிறார் சங்கரதாஸ் சுவாமிகள். அதை பற்றி கொள்ளுகிறார்கள் நடிகர்கள். நீங்க வள்ளி திருமணம் நாடகத்தை பார்த்தா இந்த நாடகத்தில் யாருடைய கருத்து வெற்றி பெறப் போகிறது? நாரதருடைய விதியை மதியால் வெல்லலாம் என்கிற கருத்தா, இல்லங்கய்யா மதிதான் விதிதான் பெரிது என்கிற வள்ளியினுடைய கருத்தா? எது வெற்றி பெறப் போகிறது என்கிற ஒரு பெரிய போராட்டம் நாடக அரங்கத்தில் நடக்கும். உங்களுக்கு தெரியும், நாரதரை போட்டு பார்த்து போயிட்டு வா சாமி, அடுத்த மேடையில பார்த்துக்கலாம் என்று அனுப்பி விடுகிற ஸ்திரீ பார்ட்டிகள் நம்ம மத்தியிலே இருந்தார்கள். நாரத மகாமுனிவர் போய் முருகனை வர சொல்லுவார். முருகன் வேடனாக வருவான். என்ன சாக்கு? நான் துரத்தி வந்த மான் நீ காத்து கொண்டிருக்கிறாயே, அந்த திணை புணத்துக்குள்ள நுழைஞ்சிருச்சு, அந்த மானை பிடித்து தாய் என்று கேட்பான். வள்ளி மான் வரவில்லை என்று சாதிப்பாள். அவன் வந்தது என்பான், இவன் வரவில்லை என்பான். இவள் வந்தது என்று ஒப்புக்கொண்டால்தான், அருமை பெரியவர்களே, மானினுடைய அங்க அடையாளங்களை சொல்லுங்கள் என்று வள்ளி கேட்டால்தான் ராஜபாட் வேடன் அடையாள பாட்டு என்று பாடப்படக்கூடிய காயாத கானகத்தே நின்றுலாவும் நற்காரிகையே என்கிற பாட்டை பாட முடியும். உச்ச ஸ்தாயில இசை நாடக கலைஞர்கள் பாடுவாங்க. காயாத கானகத்தே நின்றுலாவும் காயாத கனகத்தே நின்றுலாவும் நற்காரிகையே. இது இந்த பாடலுடைய ஒரு வரி. ஒரு வரி பாடுறதுக்கு எனக்கு அடிவயிறு பிடிக்குது. நம்முடைய ராஜபாட்டுங்க விடிய விடிய இந்த பாட்டை பாடுறாங்க. அவன் இந்த காயாத கானகத்தை என்கிற பாட்டை ஒரு ராஜபாட்டு பாட வேண்டும் என்றால் எப்ப பாட முடியும்? நீர் துரத்தி வந்த மானினுடைய அங்க அடையாளங்களை சொல்லும்னு கேட்டா தான் பாட முடியும். திறமை மிக்க ஸ்திரீ பார்ட்டிகள் மானினுடைய அடையாளத்தை கேட்க மாட்டாங்க. இப்ப என்ன ஆகும்? 2 மணிக்கு பாட வேண்டிய பாட்டு 3 மணி ஆகி 4 மணி ஆகி 5 ஆகி 5:30க்கு விடிஞ்சிரும். விடிந்த பிறகும் மான் வரவில்லை என்று ஸ்திரீ பாட்டு சாதிப்பாள். இல்லம்மா வந்ததுன்னு போராடுவான் அவன். விடிஞ்சிரும். உங்களுக்கு தெரியும், பிறகு கல்யாண காட்சியோட நாடகம் முடிஞ்சாதான் ஊர்ல மழை பெய்யுங்கிறது நம்பிக்கை. அப்ப ஊர் பெரியவர்கள் என்ன செய்வாங்க? வள்ளியாக நடிக்கிற ஸ்திரீ பார்ட்டி பார்த்து, ஏமா அவனாலதான் உன்னை அடையாளம் கேட்க வைக்க முடியலையே, போனா போகுது, அடையாளத்தை கேட்டு விடுமான்னு சொல்லுவாங்க. அப்படி ஊர் பெரியவர்கள் தலையிட்டு சொன்ன பிறகு அந்த பெண் அப்படி தெனாவட்டா மேடையில நின்னுட்டு, அப்படியானால் வேடுவரே, நீர் துரத்தி வந்த மானினுடைய அங்க அடையாளங்களை சொல்லும் அப்படின்னு கேட்பார். அப்ப இந்த காயாத கானகத்தை நின்றுலாவும் நற்காரிகையேன்னு பாடுற பாட்டு இருக்கு பாருங்க, அது ஸ்ருங்கார ரசம் துணிக்கிற பாட்டு. சொல்ல போனா ரெட்டை அர்த்தம் துணிக்கிற பாட்டு. அந்த பாட்டை 5:30 மணிக்கு மக்கள் எல்லாம் விடிஞ்சு எந்திரிச்சு பாயை சுருட்டிட்டு கக்கத்துல வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போறதுக்கு தயாரா இருக்கிற அந்த நேரத்துல காயாத கனகத்தே நின்றுலாவும் அப்படின்னு ரொம்ப பரிதாபமா பாடுவாங்க. அப்போ நாடகத்தை தன்னுடைய திறமையால் இடைநிறுத்துகிற, திசை திருப்புகிற மாபெரும் பணியை நாடக கலைஞர்கள் செய்கிறார்கள். அப்படிதான் எல்லா நாடகமுமே. அப்ப படைக்கப்பட்ட ஒரு படைப்பு என்பதை சுயமாக நடிகர்கள் தன்னுடைய திறமையால் வளர்த்து எடுப்பதை போல ஒரு இலக்கியத்தில் செய்ய முடியுமா என்றால் முடியாது. இலக்கியம் படைக்கப்பட்டு விட்டது, அவ்வளவுதான். ஆனால் பெரியவர்களே, கம்பன் என்ன செய்கிறார் என்றால், கம்பன் படைத்த பாத்திரங்கள் ஒரு நாடகத்தினுடைய பாத்திரங்களைப் போல சுயமாக இயங்கும் தன்மை உடையவை. இது அப்படியே நிறைவு பெற்றுவிட்ட, எழுதப்பட்டதனால் அப்படியே உறைந்து போன பாத்திரங்கள் இல்லை. நான் இதைத்தான் ஒரு நாடக கலைஞனா சொல்ல விரும்புகிறேன். ஒரு நாடக மேடையில் எழுதப்பட்ட பணுவலை, ஒரு நாடகத்தை பாத்திரங்கள் எவ்வாறு உயிர் உள்ளதாக ஆக்குகிறதோ, தன்மயப்படுத்துகிறதோ, அப்படி கம்பனுடைய பாத்திரங்கள் சுயமாக இயங்கும் தன்மையை உடையவை. அப்படி சுயமாக இயங்கக்கூடிய தன்மையிலேதான் கம்பன் இந்த காப்பியத்தை படைத்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அருமை பெரியவர்களே, பல்வேறு நாடக நுட்பங்களை உள்வாங்கிக் கொண்டவனாக கம்பன் இந்த காப்பியத்தை படைத்திருக்கிறான்.
என்னென்ன நாடக நுட்பம், நாடக கோட்பாடுகளை, நவீன கோட்பாடுகள் ஒன்று சொல்றாங்க. நடப்பது நாடகம் என்பதை பார்வையாளர்களுக்கு உணர்த்தணும். உயிரை கொடுத்து நடிக்கிறதுங்கிறது ஒண்ணு, ஆனால் நடக்கிறது நாடகம்ங்கிறத பார்வையாளருக்கு உணர்த்தணும். எப்படி? நீங்க வள்ளி திருமணம் நாடகத்தை நான் மீண்டும் உதாரணமா சொல்றேன். கழுகாசல காட்சி திரை விலகியதும் முருகப்பெருமான் கல்யாண கோலத்தில் நிற்பார். நம்முடைய ஹார்மோனிஸ்டுகள், பக்கவாத்தியங்கள் இசைப்பாங்க. அப்போ அந்த பஃபூன் காமிக் இருக்கான் பாருங்க, பஃபூன் என்ன செய்வான், ஒரு பூசாரி மாதிரி வருவான். ஒரு தட்டுல தேங்காய், பழம், ஊதுபத்தி, கற்பூரம் இதெல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சு அந்த ஹார்மோனிய கலைஞன் பக்தி பாடலை பாடுகிற வரைக்கும் தேங்காயை உடைச்சு வச்சு சூடத்தை எடுத்து கற்பூரத்தை எடுத்து தட்டுல வச்சு தீபம் காட்டுவதற்காக தயாராவான். இந்த தீப ஆராதனையை நின்று கொண்டிருக்கக்கூடிய நாடக கலைஞன் முருகப்பெருமானுக்கு காட்டிய பிறகுதான் அவர் மைக்கு முன்னால வந்து பாடுவார். அப்ப இந்த வணக்க காட்சி இருக்கு பாருங்க. அப்போ புதுக்கோட்டையை சேர்ந்த இளையராஜான்னு ஒரு பஃபூன், மிக புகழ்பெற்ற ஒரு கலைஞன். அவன் என்ன பண்ணா, வந்தான், தட்டை வச்சான், தேங்காயை உடைச்சு வச்சான், பாலித்தீன் கவருக்குள்ள இருக்கக்கூடிய கற்பூரத்தை கிழிச்சு தட்டுல வச்சான், திருநீற்றை அகலப்படுத்தி அதுல நடுவுல பத்திரமா வச்சான். வச்சுட்டு இப்போ இடுப்புல துண்டு கட்டியிருக்கான்ல, இதுல தீப்பெட்டியை செருகிருக்கான். தீப்பெட்டியை எடுக்கணும். இப்ப தீப்பெட்டியை தட்டி பார்த்தான், தீப்பெட்டியை காணோம். ஒப்பனை அறைக்குள்ளேயே வச்சுட்டு வந்துட்டான் போல இருக்கு. இப்ப நிமிந்து பார்த்தான் முருகப்பெருமான. முருகன் நிக்கிறார். இளையராஜா கேட்டான், முருகா தீப்பெட்டி கொடு அப்படின்னு. முருகனுக்கு சிரிப்பு வந்துருச்சு. என்ன, அசையாம கண்ணிமைக்காம நிற்க வேண்டிய முருகனை பார்த்து முருகா தீப்பெட்டி கொடுன்னு கேட்டா ரெண்டு அர்த்தம். ஒன்று, இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் வேண்டியவருக்கு வேண்டுவதையெல்லாம் கொடுக்கக்கூடிய முருகன் ஒரு தீப்பெட்டி கொடுக்க மாட்டாரான்னு அர்த்தம். ரெண்டாவது, இந்த முருகனாக வரக்கூடிய ராஜபாட்டு அப்பத்தான் ஒப்பனை எல்லாம் முடிஞ்ச பிறகு பின்னால புல்லாங்குழல் வாசிச்சுட்டு வந்திருக்காருன்னு அர்த்தம். அப்போ நடக்கக்கூடியது நாடகம் என்பதை பார்வையாளர்களுக்கு இதை உணர்த்துகிற இதை போன்ற பல அம்சங்கள் நாடகங்கள்ல உண்டு, நமக்கு தெரியும். அருமை பெரியவர்களே, நடப்பது நாடகம் இல்லை என்று காட்டுகிற அளவுக்கான நாடக கலைஞர்களும் இருந்திருக்காங்க. இதே காட்சியில இதோ அருகாமையில் இருக்கக்கூடிய பிள்ளைமங்கலம் என்கிற ஊர்ல மணிமுத்து பாகவதன் ஒரு ராஜபாட்டு. பிள்ளைமங்கலம் மணிமுத்து பாகவதற்கு அவரு வள்ளி திருமணம் நாடகத்தில் வேலன் வேடன் விருத்தனாக நடிப்பார். அவருக்கு என்ன ஸ்பெஷல்னா, அவர் வந்து அந்த கழுகாசல காட்சியில் நிற்கிறார் பாருங்க. அப்போ திரை விலகியதிலிருந்து ஏறத்தாழ 20 நிமிடங்கள் ஹார்மோனிய கலைஞர் பக்தி பாடல் பாடி முடிக்கும் வரை, இந்த பஃபூன் கலைஞர் வந்து பூஜை எல்லாம் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் ஏறத்தாழ 20 நிமிடங்கள் ஆடாமல் அசையாமல் கண் இமைக்காமல் நிற்பார். 20 நிமிடங்கள். நீங்க வேணா ஒரு நிமிடம் கண்ணை இமைக்காமல் இருந்து பாருங்களேன், கண்ணில இருந்து கண்ணீரா கொட்டிரும். ஆனால் 20 நிமிடங்கள் இமைக்காமல் நிற்பார். அந்த நள்ளிரவுல 2 மணிக்கு அந்த பாடல்லாம் முடிஞ்ச பிறகுதான் வந்து ஒலிவாங்கியின் முன்பு பாடத் தொடங்குவார். ஏன் பிள்ளைமங்கலம் மணிமுத்து பாகவதர் அப்படி நிற்கிறார்னா, தேவர்களுக்கும் மக்களுக்கும் நரகர்களுக்கும் என்ன வித்தியாசம், தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், தேவர்கள் இமைக்க மாட்டார்கள், மனிதர்கள் இமைப்பார்கள். அதானே? நான் நாடகம் முழுவதும் இமைக்காமல் இருக்க முடியாது. ஒரு வள்ளி திருமணம் நாடகத்தில் முழுவதும் என்னால் இமைக்காமல் இருக்க முடியாது. ஆனா முருகன் எப்படி இமைக்காமல் இருப்பான் என்று ஒரு 20 நிமிடம் காட்டலாம்ல என்று பிள்ளைமங்கலம் மணிமுத்து பாகவதர் இமைக்காமல் ஒரு 20 நிமிடம் நிற்பார். பெரியவர்களே, இந்த காட்சியை காண்பதற்காக எங்கெங்கேயோ வெகு தூரங்களிலிருந்து மாட்டு வண்டி கட்டி கொண்டு வந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் உறங்குகிற குழந்தைகளை எழுப்பி, தோ 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 எழுந்திரு, ராஜபாட்டு வந்துட்டார், மணிமுத்து பாகவதர் வந்துட்டார், பாரு பாரு, கண்ணி மேய்க்க மாட்டார் என்று சொல்வார்களாம். அப்படி புகழ்பெற்ற பிள்ளைமங்கலம் மணிமுத்து பாகவதர் அவரை முருகனாகவே கருதி அவர் கழுகாசல காட்சியில வந்து நிற்கிற போது கையிலே குழந்தையை கொடுத்து தாலாட்டி தர சொல்லுவார்கள் என்று சொல்லுவார்கள். பிள்ளைமங்கலம் மணிமுத்து பாகவதர் ஒரு நாடகத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. கழுகாசல காட்சி இமைக்காமல் நிற்கிறார்.
இந்த இமைக்காமல் அவர் இருப்பதை பார்ப்பதற்காகத்தான் ஆயிரக்கணக்கில் ஜனங்க வந்து கூடியிருக்கிறாங்க. அருமை பெரியவர்களே, இந்த நேரத்தில் வயல்வெளியில மேடையில் அந்த போட்டிருக்கக்கூடிய மேடையில பெட்ரோமாக்ஸ் லைட் வெளிச்சத்திற்கு பறந்து வந்த ஒரு கரு வண்டு ஒன்று, விஷ வண்டு ஒன்று அப்படி பறந்து அவருடைய கழுத்து சட்டைக்கு பின்புறமாக உள்ள விழுந்திருது. கிரீடம், புஜக்கட்டைகள், மார்பு பதக்கம், ஆடைகள் என்று எல்லாம் அலங்கார கோலத்தோடு நின்று கொண்டிருக்கக்கூடிய இருக்கிறார் பாகவதர். கருவண்டு வந்து உள்ளே விழுந்து இந்த முதுகுல போட்டிருக்கக்கூடிய முடிச்சுல சிக்கிக்குச்சு. பாகவதரை கடிக்கிறது. இவரு நிக்கிறாரு. இப்ப பாருங்க, என்ன செய்யணும்? உதறணும், வேற வழி இல்லை, அசைந்தாகணும். ஆனால் அப்படி அசைந்தால் இந்த இரவு 2 மணிக்கு வந்து இந்த கண்ணிமைக்காமல் இருக்கக்கூடிய இந்த காட்சியை பார்ப்பதற்காக வந்து கூடியிருக்கிறார்களே ஆயிரக்கணக்கிலே மக்கள், அவர்களை ஏமாற்றுவதாகுமே என்று கருதி வலியை பொறுத்து கொண்டு புன்னகையோடு, முருகன் என்றால் அழகில்ல, அந்த அழகான திருமுகத்தோடு நின்று கொண்டிருக்கிறார் பாகவதர். இந்த வெளியேறுவதற்கு வழி இல்லாத வண்டு மீண்டும் 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 கடிக்கிறது. பாடல் எல்லாம் முடிகிறது. ஒரு பாடலை இசைத்து விட்டு இந்த பாடலினுடைய இடைவெளியிலே ஒப்பனை அறைக்கு உள்ள போறார். போய் முதுகை தடவி பார்க்கிறார். வண்டை பிடிச்சிட்டாரு. பக்கத்தில் இருக்கக்கூடிய நடிகர்களை கூப்பிட்டு, என்னன்னு பாருப்பா, ரொம்ப நேரமா கடிச்சிட்டு இருக்குங்கிறாரு. உள்ள கையை விட்டு எடுத்து பார்த்தா ஒரு விஷ வண்டு ஒன்று கடித்திருக்கிறது. அருமை பெரியவர்களே, ரத்தம் கசிஞ்சிருக்குது. வேக வேகமாக உதறிவிட்டு பார்வையாளர்களை ஏமாற்றி விடக்கூடாது என்பதற்காக மேடைக்கு வந்து பாடுகிறார். அடுத்த பாடல்ல ஹார்மோனியம் வாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய, பின்பாட்டு வாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய கலைஞன் பார்க்கிறான். வழக்கமா பாடுற மாதிரி மணிமுத்து பாகவதர் பாடல, நாக்கு கொளறுது, கண்கள் செருகுகின்றன, கால்கள் தடுமாறுது. அப்போ கொஞ்சம் தடுமாறுவதை பார்த்தவுடன் ஓடி போய் தாங்கி பிடிக்கிறார்கள். வாயினுடைய ஓரத்திலே நுரை தள்ளுகிறது. மருத்துவரிடம், வைத்தியரிடம் கொண்டு போய் பார்த்தால் விஷம், உடம்பெல்லாம் விஷம் ஏறி இருக்கு. பிறகு வைத்தியம் பார்த்து 6 மாதங்கள் இரவிலே கண் விழிக்க கூடாது என்ற வைத்தியரின் உத்தரவுப்படி பிள்ளை மங்கலத்துல தன்னுடைய ஓட்டு வீட்டுல கயிற்றுக்கட்டுல போட்டு படுத்திருப்பாராம் மணிமுத்து பாகவதர். எங்கெங்கேயோ இருந்து மக்கள் வண்டி கட்டி கொண்டு வந்து தங்களுடைய வீடுகளில் விளைந்த காய்கறிகளையும் கனிவகைகளையும் கொடுத்து, ஐயா படுத்துருங்க ஐயா, எந்திரிக்காதீங்க சாமி, நீங்க நல்லா இருக்கணும் என்று வணங்கிவிட்டு போவார்கள் என்று நாடக மரபு ஒரு கலைஞனை பற்றி சொல்லுகிறார். நான் ஏன் இதை குறிப்பிடுகிறேன் என்றால், ஒரு பாத்திரம் மேடையிலே நடப்பது நாடகம்தான் என்று காட்ட வேண்டும். காட்டும். யாரை போல? புதுக்கோட்டை பஃபூன் இளையராஜாவை போல. மேடையிலே நடப்பது நாடகம் இல்லை, உண்மைதான் என்பதை கொஞ்சம் ஒரு சாம்பிளாவது காட்டணும். அதற்கு எடுத்துக்காட்டு மணிமுத்து பாகவதர். கம்பன் பாத்திர படைப்புகளில் இந்த 2 தன்மைகளும் இருப்பதை நாம் பார்க்கலாம் பெரியவர்களே. அருமை பெரியவர்களே, நாடகம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நான் விரிவாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கம்ப நாடகம் என்றே கம்பராமாயணத்தை சொல்லுகிற ஒரு வழமை உண்டு என்பது நமக்கு தெரியும். ஒரு நாடகம் என்பது காட்சியை கண் முன்னால விரிக்கணும். காட்சியை கண் முன்னாலே கொண்டு வந்து காட்டுவதுதான் நாடகம். நீங்க வசனம் பேசுவது இல்லை. இப்போ பேச்சாளர்கள் பேசுகிறார்கள், நம்முடைய மனக்கண் முன்னால் ஒரு சித்திரத்தை எழுப்புகிறார்கள். அப்படி கண் முன்னாலே அந்த பிம்பங்களை கொண்டு வந்து காட்டுகிற காரணத்தினால்தான் கம்பராமாயணத்திற்கு கம்ப நாடகம் என்று பொருள். நாடகத்தினுடைய அடிப்படை காட்சி. காட்சி ரூபமாகவே எல்லாவற்றையும் காட்டுவது. கம்பன் அப்படி காட்சி ரூபமாக காட்டுவதிலே மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறார் என்பதைத்தான் கம்பராமாயணத்தினுடைய ஒரு பாடலை படிக்கிறவன் கூட உணர முடியும். நாடகத்தினுடைய மற்றொரு அடிப்படை, நாடகம் என்றாலே அது முரண்தான். முரண்தான் நாடகம். ஒரு 2 அம்சங்களுக்கு இடையில் இடையராது இருக்கக்கூடிய முரண் இருக்கு பாருங்க. அந்த முரண் இருந்தால்தான் அது நாடகம். நீங்க யோசிச்சு பாருங்களேன். காலையில் எழுந்ததிலிருந்து ஒருவன் பேருந்து பிடித்து அலுவலகத்துக்கு போய் சேருகிற வரைக்கும் ஒரு நாடகத்தை எடுத்தால் அதுல எந்த சுவாரஸ்யமும் இல்லை. சுவாரஸ்யம் என்ன? அவன் பேருந்துல ஏறும் போது ஏதாவது ஒரு காரணத்திற்காக யாருடையாவது சண்டை வரணும், அல்ல தவறி விழுகணும், ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்திருக்கணும். அது நல்லதோ கெட்டதோ, அதுதான் முரண். எனவே வாழ்க்கை என்பது சுவையாக எப்போது இருக்கும் என்றால்
முரண் இருந்தால்தான் சுவை இருக்கும். அருமை பெரியவர்களே, வாழ்க்கையினுடைய முரணை உண்மைக்கு நெருக்கமாக நிறுத்தி தரிசனம் தருபவர்களே மகத்தான படைப்பாளிகள். உலகத்தினுடைய எந்த படைப்பாளிக்கும் இது பொருந்தும். கம்பனுக்கு என்ன கிடைக்கிறது என்றால் வால்மீகி ராமாயணம் தான் சட்டகமாக கிடைக்கிறது. இது கம்பனே உருவாக்கிய கதை இல்லை. வால்மீகி ஏற்கனவே ஒரு சட்டகத்தை தந்து விடுகிறார். அப்போ இந்த சட்டகத்துக்குள்ள இதை இலக்கியமாக படைப்பதற்கு இன்னும் தாண்டி ஒரு நாடகமாக காட்ட வேண்டும் என்றால் முரண்கள் நிறைய அதுல வைக்கணும். கம்பன் என்ன செய்கிறான் என்றால் வால்மீகி தொடாத, வால்மீகி கற்பனையே செய்யாத பல முரண்களை மிகவும் நுட்பமாக கம்பன் படைக்கிறார். ஒரு இடத்தை நான் இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். வால்மீகி ராமாயணத்துல தாடகை வதம் முடிஞ்ச பிறகு மிதிலையை நோக்கி வருகிறார்கள் விஸ்வாமித்திரரும் அவருடைய சீடர்களும். அப்படி வருகிற வழியிலே ஒரு பழைய ஆசிரமத்தை காட்டி சொல்லுகிறார். இங்கதான் ஒரு ஆசிரமம் இருந்தது என்று ஆசிரமத்தினுடைய கதையை சொல்லுகிறார். கௌதமனுடைய பத்தினி அகலிகையினுடைய வரலாற்றை சொல்லுகிறார். அதையெல்லாம் சொல்லி, ராமா, உன்னுடைய காலடி பட்டதும் மீண்டும் அவள் பெண்ணாக மாறுவாள் என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லி முடித்ததும் ராமனுடைய அந்த பாத தூளி பட்டு கல்லாக கிடந்த அகலிகை பெண்ணாக உருவெடுத்தாள் என்று வால்மீகி எழுதுகிறார். இது இந்த லீனியர் என்று சொல்லுவோம், வரிசை முறைப்படி இந்த கதை சரிதான். ஆனால் கம்பன் எப்படி படைக்கிறான்? ஏன் கம்பராமாயணம் ஒரு நாடகமாக ஆகிறது என்றால் அதுல ஒரு சின்ன வரிசை முறையை மாற்றுகிறான் கம்பன். அவன் என்ன செய்யறான்? ராமனுடைய நடந்து வருகிறார்கள். விஸ்வாமித்திரருக்கு பின்னால, மாமுனிவருக்கு பின்னால அண்ணனும் தம்பியும் நடந்து வருகிறார்கள். ராமனுடைய காலடி துகள் பட்டதும் கல்லிலே இருந்து ஒரு பெண் எழுகிறாள். முதல் காட்சியே இதான். பெண் எழுகிறாள். ராமன் மட்டுமல்ல, நாமும் பார்த்து திகைக்கிறோம். யார் இந்த பெண் என்று திகைக்கிறோம். யார் இவள் என்ற வினா நமக்கு எழுகிறது. இப்போ விஸ்வாமித்திரர் சொல்றாரு, அகலிகை இவள் அகலிகை, இவள் ஒரு அவல வாழ்வுக்கு சொந்தக்காரி என்று அகலிகையினுடைய அவல வாழ்வினை எடுத்து காட்டுகிறார். அருமை பெரியவர்களே, வால்மீகி மிகச் சாதாரணமாக ஒரு இலக்கிய படைப்பாக படைத்த ஒன்றை கம்பன் ரொம்ப அழகா ஒரு வரிசை முறையை மாற்றி அதுல ஒரு சுவையை கூட்டுகிறான். வாழ்க்கையினுடைய முரண் அதுதான். திடீரென்று ஒரு பெண் தோன்றுகிறாள். இவள் யார் என்று கேட்ட பிறகு அவளுடைய வரலாற்றை சொல்லுகிறார் முனிவர் என்று காட்டுகிறார். உடனே அந்த அகலிகையை பார்த்து வணங்கி அன்னை என்று விழிக்கிறான் ராமன். நெஞ்சினால் பிழையாளை நீ ஏற்றிடுக என்று கோதம முனிவருக்கு சொல்லுகிறான். அவள் நெஞ்சில் பிழை இல்லை, இவளை ஏற்றிடுக என்று சொல்லுகிறான் ராமன் என்பது கம்பராமாயண காட்சி. அருமை பெரியவர்களே, இந்த காட்சி இப்படியே இருக்க நம்முடைய சிந்தனை இன்னொரு இடத்துக்கு போகுது. நெஞ்சில் பிழை இல்லாளை ஏற்றிடுக என்று கோதமருக்கு சொன்னானே ராமன், அது அவனுடைய வாழ்க்கையில் அவன் பின்பற்றல. எங்க யுத்தகாண்டத்தில் போர் முடிந்து லக்குவன் சென்று சீதையை அழைத்து வந்த பிறகு அவளை தீயில் இறங்கு என்று சொல்லுகிறானே, அப்போ தான் சொன்ன ஒன்றை, தான் இன்னொருவருக்கு கற்பித்த ஒன்றை தானே மதிக்க முடியாத ஒரு அவல நிலைதான் வாழ்க்கையில் இருக்கிறது. ஒரு நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எதையெல்லாம் நாம் வெறுக்கிறோமோ, எதையெல்லாம் நாம் எள்ளி நகையாடுகிறோமோ, எதையெல்லாம் மோசம் என்று சொல்லுகிறோமோ, அது எல்லாம் நமக்கு விதிக்கப்படுகிறது. வாழ்க்கையினுடைய முரண் இதுதான். நம்ம 1000 குறை சொல்றோம், அது இப்படி இருக்கு, இது இப்படி இருக்குன்னு சொல்றோம், கடைசியில் நமக்கு விதிக்கிறதே. இதை எப்படி புரிந்து கொள்வது? இல்ல, பாரியினுடைய மகளிர், பாரி மகளிர், அந்த 2 பெண்களும் பாடிய ஒரு புறநானூற்று பாட்டு உலக இலக்கியங்களில் ஆகச் சிறந்த கவிதைகள் என்று விரல் விட்டு எண்ணுகையில் 10 கவிதைகளுக்குள்ள ஒன்னா இருக்கும். அற்றை திங்கள் அவ்வெண் நிலவில் எந்தையும் உடையேம் எம் குன்றும் பிறர்கொளார்
இற்றை திங்கள் இவ்வன் நிலவில் வென்று எரி முரசின் வேந்தர் எம் குன்றும் கொண்டார் எந்தையும் இளமே என்று கக்கத்துல இடுக்கின மூட்டை முடிச்சை பிடிச்சுக்கிட்டு திரும்பி பரம்பு மலையை பார்த்து அந்த பௌர்ணமி இரவிலே தெரியக்கூடிய அந்த பரம்பு மலையை பார்த்து அந்த பெண்கள் சொல்லுகிறார்களே, அற்றை திங்கள் அவ்வெண் நிலவில் எந்தையும் உடையேம், எங்கள் தந்தை இருந்தார், எம் குன்றும் பிறர் கொளார், இந்த எங்களுடைய குன்றம் இருக்கிறதே பரம்பு மலை, அதை யாரும் கவர்ந்து விடவில்லை. ஆனால் இந்த திங்கள் இந்த பௌர்ணமிக்கு வென்று எரி முரசின் வேந்தர் எம் குன்றும் கொண்டார் எந்தையும் இளமே. இப்ப இல்லையே. கபிலருக்கு பின்னால் அந்த ரெண்டு பெண்களும் ஏன் வருகிறார்கள்? மூவேந்தர்கள் பெண் கேட்டார்கள். யாரை பெண் கேட்டார்கள்? பாரி மகளிரை பெண் கேட்டார்கள். சற்று பொறுங்க. பெண் கேட்டவங்க எத்தனை பேர்? 3 பேர். எத்தனை பெண்கள் இருக்காங்க? 2 பேர். கேட்டவங்க 3 பேரு, ஆனால் இருக்கிற பெண்கள் 2 பேர். அப்போ பெண் கேட்டு பெண்ணை கொடுப்பான் என்கிற நம்பிக்கையில் அவங்க கேட்கல, பெண்ணை கொடுக்க மாட்டாங்கிற நம்பிக்கையில தான் அவங்க கேட்கிறாங்க. ஏனென்றால் பெரியவர்களே, மலை மக்களினுடைய பண்பாடு வேறு, சமவெளி மக்களினுடைய பண்பாடு வேறு. ஆனால் சமவெளியில் இருக்கக்கூடிய அரசர்கள் கேட்கிறார்கள். ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், பெண்ணை கேட்டு கொடுப்பது என்பது மலை மக்களினுடைய வழக்கம் இல்லை. அதனால அவங்க கொடுக்க மாட்டாங்க. அப்போ பெண் கொடுக்க மாட்டோம் என்கிற மகன் மறுத்தல் என்கிற துறையின் கீழே வரக்கூடிய மகன் மறுத்தல் என்கிற துறையிலே வரக்கூடிய இந்த பாடல் இருக்கு பாருங்க. பெண்ணை கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி போர் தொடுத்து போரிட்டு தன்னுடைய நாட்டையும் இழந்து மலையையும் இழந்து உயிரையும் விடுகிறான் வள்ளல் பாரி. ஆனா வாழ்க்கையினுடைய முரணை பார்த்தீர்களா? அந்த பெண்களை அழைத்து கொண்டு வருகிறாரே பாரி, அவர் என்ன சொல்றாரு? இந்த 2 பெண்களையும் நல்ல மணவாளர்களை பார்த்து திருமணம் செய்து வைக்க வேண்டும்ங்கிறார். எந்த ஏற்பாட்டு திருமணத்தை பாரி எதிர்த்து களம் புகுந்தானோ அதே ஏற்பாட்டு திருமணத்தை பாரியினுடைய பெண்களுக்கு செய்து வைக்க எண்ணி நடந்து போகிறார் கபிலர். இதுதான் வாழ்க்கையினுடைய முரண். இப்படிப்பட்ட முரணை மிகச் சிறப்பாக தன்னுடைய காப்பியத்திலே படைத்தவர் கம்பர். அருமை பெரியவர்களே, இப்படியான நாடக நுட்பங்கள் பல கம்பனிடம் இருக்கிறது. இங்கே அண்ணன் பழனியப்பன் அவர்கள் அவரோடு உரையாடி கொண்டிருந்த போது இதை சொன்னேன். கம்பராமாயணத்திலிருந்து ஒரு பாத்திரத்தை எடுத்து அந்த ஒரு பாத்திரத்தை மையமாக வைத்து ஒரு மணி நேரம் ஒரு தனி நபர் நிகழ்வாக நிகழ்த்த முடியும். அற்புதமான ஒரு நாடகத்தை உருவாக்க முடியும். அதுவும் ராவணன் பேசினால் எப்படி இருக்கும்? இந்திரஜித்தினுடைய மறைவு செய்தி வந்து கேட்கிறது ராவணனுக்கு. அப்படி கேட்ட உடனே தன்னுடைய மகனுடைய சடலத்தை பார்க்க புறப்பட்டு போகிறான் ராவணன். அப்படி புறப்பட்டு போகிற ராவணனுடைய மனதில் என்னவெல்லாம் ஓடுகிறது என்பதை ஒரு நாடக காட்சியாக அமைத்தால் அது மிகச்சிறந்த இன்றைக்கும் பார்க்கக்கூடிய ஒரு நாடகமாக இருக்கும் என்று அவர்களிடம் சொன்னேன். அண்ணன் அவர்கள் கேட்டுக்கொண்டதைப் போல அடுத்த ஆண்டு இதே கம்பன் விழாவிலே அப்படியான ஒரு நாடகத்தை அரங்கேற்றுவேன் என்கிற உறுதியை தந்து, ஒரு நாடகக்காரனை கூத்து ஆட சொல்லுவதை விட்டுவிட்டு பேச சொல்லுவது என்பது ஒரு வகையில் வன்முறைதான். அந்த வன்முறைக்கு நானும் ஆட்பட்டிருக்கிறேன் அன்பின் காரணத்தால் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.